ஹாய் குட் மார்னிங்கு. இன்றைக்கி காலையில் நான் டிஃபன் பண்ணலைங்க. ஏன்னா என் பசங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. காஃபியை ரஸ்கம் சாப்பிட்றாங்க. இதுக்கு மேலே டிஃபன் செல்லாது இல்லைங்களா. மாவெல்லாம் இருக்குது, இருந்தாலும் டைரெக்டாக லஞ்சுக்கு போயிடலான்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், சாப்பாடு கொதிக்குது. பாருங்கள், ரைஸ் கொதிக்குது. இது பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். சாம்பார் தாளிக்கலாம். ஓகேங்களா. இது பாருங்கள், வெண்டைக்காய்க்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை என்னென்னு போட்டிருக்கேன் தெரியுமா? காஞ்ச மிளகா, 2 பூண்டு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், இவ்வளவும் போட்டு தேங்காய் இவ்வளவும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெண்டைக்காய் பொரியலுக்கு. ஓகேங்களா. வாங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறத பார்ப்போம். பாருங்கள், கடுகு போட்டுருக்கேன், 2 சீரகம், கருவேப்பிலை, ஆனியன், அவ்வளோதாங்க. இங்கே வெண்டைக்காய் கட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஆயிலில் எதுவும் போடல, ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணக்குள்ளே. பாருங்கள், மார்க்கெட்டில் சந்தையில் வாங்கினது எவ்வளோ பெரிய வெண்டைக்காங்க, தாராளமாக வாங்கலாம் 30 ரூபாய்க்கு. இப்போ நான் 3வது வாட்டி இது நான் செய்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம புளி சந்தையில் வாங்கக்குள்ளே ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. 1 டைம் கழுவினா போதும். நான் டெஸ்ட்டு அதில் கொஞ்சம் பூச்சி ஏதாச்சும் இருக்கும். ஊற வைக்கக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு அதை ஊற வச்சுருங்க. இது பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது பாருங்கள், கத்திரிக்காவை சாம்பாருக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி வைப்பாங்க. சாம்பாரோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருப்பாங்க, நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டாக கட் பண்ணுவோம், பாதியாக கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தடு, அதை நான் ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே நான் இப்படி தாங்க பண்ணுவேன். அம்மா கூட இல்லைன்னா கூட அம்மா சொன்ன சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பண்ணோன்னா அது நல்ல ஒரு விஷயம் தானேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கள் 4 வாட்டி சாப்பிடுவீங்க. அதே மாதிரி எங்கள் சிஸ்டர் பெரிய அக்கா இருக்காங்க. மீன் குழம்பு வச்சாங்கன்னா நம்ம பசி இல்லாமல் தான் போவோம். அங்கே அக்கா போனவொடனே ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை சாப்பிடுமான்னு ஒரு 10 வாட்டி கேட்பாங்க. மீன் குழம்புன்னு சொன்னோடனே அந்த வேண்டான்றது கூட அந்த மீன் குழம்பு அக்கா வைக்கிறது பார்த்தா அது சாப்பிட்ணுன்ற அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடும். ஏன்னா குட்டி குட்டி கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த மிளகாத்தூளுக்கும் அக்கா வைக்கிற மீன் குழம்புக்கும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் போல் இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா செய்வாங்க. நல்லா காரசாரமாக அந்த மீன் குழம்பு அப்படி இருக்கும். அதில் மெயின் என்னென்னா அந்த கத்திரிக்காய் போடுறது தான் ஸ்பெஷல், செம்மையாக இருக்குங்க. ஆனால் குக்கரில் நம்ம விசிலை கழட்டிட்ட பிறகு அந்த ஜன்னல் பக்கத்துலேயோ சமைக்கிற இடம் பக்கத்துலேயோ தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்டு சமைக்கக்குள்ளே அதில் விழுந்திருக்கு. பார்க்காம அவசரமாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு தொண்டையில் அடித்து ஒருத்தர் இறந்தே போயிட்டாருங்க. இன்னும் ஒருத்தவங்கள சரி பண்ணாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேங்க. ஓகேங்களா. பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. ஓகேங்களா. மற்ற வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். ஆல்ரெடி ஒரு 5 விசில் வச்சுங்க. சாம்பார் நல்லா கொதிக்குது. ஓகேங்களா. இப்படி தட்டாப்புட்டான்னு கொதிக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால நான் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா உங்களோட ஆப்ஷன், கொஞ்சம் லைட்டாக வெல்லம் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. இது பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஓகேங்களா. எண்ணெய் காஞ்சிச்சு, அப்பளம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இதோ பாருங்கள், நம்ம சமையல்லாம் பண்ணி முடித்தாச்சு. சுட சுட ரைஸ். ஓகேங்களா. இது பாருங்கள், எல்லா காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், முள்ளங்கி.
பாருங்கள் அப்பளம் பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை. நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.